Hi guys. இந்த வேர்ல்டில் எவ்ரி திங் இஸ் மூவிங் அட் 5G ஸ்பீட். ஜென்சி கிட்ஸை ஹேண்டில் பண்ணுறது இட்ஸ் a யூனிக் சேலஞ்ச். இங்கே டைரக்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது டு பிரிட்ஜ் தட் எனர்ஜி ஜென்ரேஷன் கேப். ஓகே, ஒரு டெய்லி எஃபர்ட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மினிட்ஸ் டைம் லிமிட்டில் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. கனெக்ஷன் ஓவர் கண்ட்ரோல், அன்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்சி வேல்யூஸ் ஆத்தென்டிசிட்டி என்ன அப்படின்னா, உங்கள் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணுறதை விட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண ஃபோக்கஸ் பண்ணணும். ஆஸ் அ பேரண்டாக நமக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக்டிவ் லிசனிங், அவங்க பேசும்பொழுது அட்வைஸ் கொடுக்க ரெடியாக இல்லாமல் ஜஸ்ட் காது மட்டும் கொடுத்தா போதும். ஜஸ்ட் லிசன் வித்தவுட் ஜட்ஜிங். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஜட்ஜ் பண்ணுறது இல்லாமல். 7-7-7 ரூல்ஸ். டெய்லி அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காலையில் 7 நிமிஷம், ஆஃப்டர் ஸ்கூல் விட்டு வந்த வாட்டி 7 நிமிஷம், திரும்ப நைட் தூங்கும்போது. இந்த மாதிரி ஒரு ஸ்மால் டைம் ஹை இம்பேக்ட் அவங்கக்கிட்ட வரும். இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லாதீங்க. கவலைப்பட்டால் ஓகே, அவங்க இமோஷன்ஸை அக்னாலேஜ் பண்ணுங்கள். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணிக்கோங்க. ஃபோனை எப்படி டீல் பண்ணுறது, அவங்க இன்டர்நெட்லேயே பிறந்து வளர்ந்தவங்க. ஸோ டோட்டலாக கட் பண்ண முடியாது. நெகோஷியேட், டோன்ட் கமெண்ட். ஓகே, ஸ்க்ரீன் டைம் லிமிட்ஸ் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்கள். எனக்கு ரூல்ஸ் பிடிக்கலன்னு சொல்லாமல் ஒய் இட்ஸ் இம்பார்ட்டண்ட்னு லாஜிக்கோடு சொல்லுங்கள். நோ ஃபோன் ஜோன்ஸ். ஃபேமிலி டைம், டின்னர் டைம் ஆர் பெட் டைமில் எல்லாருமேனா நீங்களும் தான். ஓகே, ஃபோனை தூரமாக வச்சுக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. அப்போ தான் பசங்களும் அதை எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு அவங்களும் செய்வாங்க. நீங்கள் 24 ஹவர்ஸ் ஃபோனில் இருந்துட்டு அவங்கள மட்டும் ஃபோன் பார்க்காத, ஃபோனை வை அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. கிளியர் ஒய், ஏன்னு சொல்லுங்கள். பிகாஸ் நான் சொல்கிறேன்ல அதான் அப்படின்னு இந்த ஸ்டைலாக இப்போல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. அதெல்லாம் அப்போது எக்ஸ்பிளைன் த ரேஷனல். ஒரு விஷயத்தை பண்ண சொல்கிறீங்கன்னா அதோட பர்பஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஜென்சி கிட்ஸ் thrive when they understand the why behind any action. இதோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, அவங்க பண்ணுற சின்ன சின்ன நல்ல விஷயங்களையும் அப்ரிஷியேட் பண்ணால் ரியல் டைம் ஃபீட்பேக் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன விஷயம் அவங்க பண்ணுறதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்பொழுது ரியல் டைமாக அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும். இண்டிபெண்டன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். செல்ஃப் கேர் ட்ரைனிங். டெக்கில் அவங்க மாஸ்டர்ஸ், ஆனால் ரியல் வேர்ல்ட் அடல்ட்டிங்கில் ஸ்கில்ஸில் ஹெல்ப் தேவைப்படும். லெட் தெம் ஃபெயில். அவங்க சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணால் விடுங்க. அதில் இருந்து தான் ரிசைலியன்ஸ் வரும். ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸ். கிவ் தெம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் லைக் கிளீனிங் ஆர் சிம்பிள் குக்கிங். இது அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வரும். ரெஸ்பெக்ட் ப்ரைவசி. அவங்க ரூம்குள்ளே போகும்பொழுது நாக் பண்ணுங்கள். இந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கும் உங்கள் மேலே ட்ரஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். மென்டல் ஹெல்த் அண்ட் வேல்யூஸ். மனசு தான் எல்லாமே. மென்டல் ஹெல்த்தை பற்றி ஓப்பனாக பேசுங்க. இட்ஸ் நாட் எ டேபு எனிமோர். சேஃப் ஸ்பேஸ். உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நீங்கள் திட்ட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்கக்கிட்ட கொடுங்க. இன்ஸ்டில் சோஷியல் வேல்யூஸ். கிளைமேட் சேஞ்ச், சோஷியல் ஜஸ்டிஸ்னு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற டாபிக்ஸில் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்ஸில் உங்கள் கிட்ஸ் கூட கனெக்ட் பண்ண எந்த அப்ரோச் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இது பேரண்டிங் மாதிரி தெரியாது, ஒரு பாண்டிங் மாதிரி இருக்கும். சில்லாக பேசுங்க. டிட்ச் த போலீஸ் மோட். நோ இன் மை டே ஸ்டோரிஸ். நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க மைண்ட் செட் ஆஃப் ஆகிடும். அதுக்கு பதிலாக இப்போ ட்ரெண்ட் என்னன்னு க்யூரியாசிட்டியோட கேளுங்க. வைப் செக். அவங்க கூட சரியாக பேச முடியலன்னா வைப்பு மேட்ச் ஆகலை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்புறமா பேசுங்க. டோன்ட் ஃபோர்ஸ் தெம். மீம்ஸ் அண்ட் டெக்ஸ்ட். டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறத விட நல்லா ஃபன்னி மீம்ஸ் அனுப்புங்க. இன்ஸ்டாகிராம் ஆர் வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ஸ்டிக்கர் அனுப்புறது அது கூட உங்கள் பாண்டை இம்ப்ரூவ் பண்ணும். கைடன்ஸ் நாட் கவர்னன்ஸ். ஒரு கோச்சாக இருங்க. பி அ சப்போர்ட்டிவ் பேசஞ்சர். அவங்க லைஃப்பில் அவங்களையே ட்ரைவ் பண்ண விடுங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்து கைட் பண்ணிட்டும் பண்ணால் போதும். ஓகே, இது பண்ணுன்னு சொல்லாதீங்க, இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் ஒப்பீனியன் என்ன, உன்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேளுங்க. ஆஸ்க் ஃபார் தேர் ஹெல்ப். எனக்கு இந்த ஆப் இல்லை டெக் புரியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேளுங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் கேட்டால் அவங்களுக்கு உங்கள் மேலே ரெஸ்பெக்டும் வரும் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பும் அதிகமாகும். எமோஷ்னல் சேஃப் ஸ்பேஸ். இயர்ஸ் நாட் அட்வைஸ். ரொம்ப முக்கியமாக அவங்க ஏதாவது ப்ராப்ளமோடு வந்தால் உடனே சொல்யூஷன் சொல்லாதீங்க. முதல்ல ஃபுல்லாக கேளுங்க.
டு யூ வாண்ட் மீ டு ஜஸ்ட் லிசன் ஆர் கிவ் அட்வைஸ் அப்படின்னு பர்மிஷன் கேட்டுட்டு பேசுங்க. சாரி சொல்ல தயங்காதீங்க. நீங்கள் தப்பு பண்ணினாலோ இல்லை கோவப்பட்டாலோ ஐ எம் சாரி, நான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுங்கள். இது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஹியூமன் ஆக்கும். அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்பொழுது அதை சரி பண்ணிப்பாங்க. சின்ன விஷயம் ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். டோன்ட் ஸ்டாக், ஜஸ்ட் ஃபாலோ. அவங்க சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத சீக்ரெட்டாக மானிட்டர் பண்ணாமல் முன்னாடியே அவங்க கூட மியூச்சுவல் ஃபாலோவர்ஸாக ஃப்ரெண்ட்லியாக கனெக்ட் ஆகுங்க. குவாலிட்டி டைம், த ஃபன் கோல்ஸ், ஷேர்டு ஹாபீஸ். 2 பேருக்கும் பிடிச்ச ஒரு கேமை ஸ்டீமில் டவுன்லோட் பண்ணி விளையாடலாம். இல்லை ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு ஃபுட் ஸ்பாட்டுக்கு போகலாம். லிசன் டு த மியூசிக். அவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்க சாங்ஸை ஸ்பாட்டிஃபைல கேட்டு பாருங்கள். மியூசிக் பற்றி பேசுகிறது ஈஸியாக பாண்ட் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த அப்ரோச் ட்ரை பண்ணுங்கள். 10 to 15 மினிட்ஸில் அவங்க உங்கள் கிட்ட க்ளோஸ் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. உங்கள் கிட்டோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் லைக் கேமிங், அனிமே ஆர் சோஷியல் மீடியா எதுன்னு தெரிஞ்சால் அதை வச்சு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும். ஜென்சி கிட்ஸ் கிட்ட மியூசிக் மூலமாக கனெக்ட் பண்ணுறது தான் ஈஸியான வழி. அவங்களுக்கு மியூசிக்னு வரும்போது அது வெறும் பாட்டு மட்டும் இல்லை, அது ஒரு இமோஷன் அண்ட் ஐடென்டிட்டி. ஃப்ரெண்ட்லியாக மியூசிக் வழியாக எப்படி பாண்ட் பண்ணலான்னு இங்கே பாருங்கள். டோன்ட் ஜட்ஜ் தேர் பிளேலிஸ்ட், வைப் செக். ஓப்பன் மைண்டோட கேளுங்க. அவங்க கேட்குற பாட்டு கொஞ்சம் நாய்ஸாக இருக்கலாம், இல்லை புரியாமல் கூட இருக்கலாம். பட் என்ன பாட்டு இது அப்படின்னு திட்டாமல், இந்த சாங்கில் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு க்யூரியாசிட்டியோட கேளுங்க. ஜென்ரி எக்ஸ்ப்ளோரேஷன். ஜென்சிக்கு கேபாப், லாஃபி, இண்டி இல்லை ட்ரெண்டிங் ரேப் ரொம்ப பிடிக்கும். ஸ்பாட்டிஃபை டாப் சார்ட்ஸில் செக் பண்ணி இப்போ என்ன ட்ரெண்டுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபீல் பண்ணுவாங்க. ஷேர் யுவர் கிளாசிக் வைப்ஸ், நாஸ்டாலஜியா ட்ரிப். உங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு பிடிச்ச வைப் சாங்ஸை அவங்களுக்கு போட்டு காட்டுங்க. இந்த பாட்டு லிரிக்ஸ் ரொம்ப டீப்பாக இருக்கும், கேளுன்னு ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணுங்கள். ஃபோர்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட் எ சஜஷனாக கொடுங்க. டிஜிட்டல் டு ரியல் வேர்ல்டு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டோட கான்சர்ட்டுக்கு டிக்கெட்ஸ் புக் மை ஷோவில் புக் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. அது ஒரு லைஃப் லாங் மெமரியாக அவங்களுக்கு இருக்கும். அண்ட் மியூசிக் ரிலேட்டட் கிஃப்ட்ஸ், குட் குவாலிட்டி ஹெட்ஃபோன்ஸ் ஆர் எ ப்ளூடூத் ஸ்பீக்கர் கிஃப்டாக கொடுங்க. அது ஐ ரெஸ்பெக்ட் யுவர் பேஷன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற விஷயமா இருக்கும். ஷார்ட் ஃபார்ம் மியூசிக், ரீல்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட்ஸில் அவங்க இன்ஸ்டாகிராம்லேயே ரீல்ஸில் கேட்குற பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி பேசுங்க. ஹே, இந்த ஆடியோ ட்ரெண்டிங்கில் இருக்கேன்னு நீங்கள் சொன்னால் அப்பா அம்மா அப்டேட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆவாங்க. 10 to 15 மினிட்ஸ் காரில் போகும்பொழுது ஆர் டின்னர் அப்போது இன்றைக்கி ஒரு புது சாங் ஷேர் பண்ணு அப்படின்னு கேளுங்க. அதுவே உங்கள் கான்வர்சேஷனை பில்ட் பண்ண போதும். உங்கள் கிட்ஸுக்கு அனிருத், ஏஆர்ஆர் மாதிரி லோக்கல் ஃபேவரட்ஸ் பிடிக்குமா, இல்லை டெய்லர் ஸ்விஃப்ட், பிடிஎஸ் மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கம் டு த கன்க்ளூஷன். டோன்ட் எண்ட் வித் எ ரூல், எண்ட் வித் என் அஷூரன்ஸ். இன்றைக்கி நம்ம பேசினதில் இருந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது என்னென்னா, இந்த வேர்ல்டை புரிஞ்சுக்க நான் இன்னும் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்களும் எப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த பிரச்சனைனாலும் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு என்கிட்ட வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நோ ஜட்ஜிங், ஒன்லி சப்போர்ட் அப்படின்னு உங்கள் பசங்க கிட்ட பேசுங்க. அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உன் ப்ரைவசியை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, பட் ஆனாலும் அதில் எனக்கு உங்ககிட்ட இருந்து டிரான்ஸ்பரன்சி தான் வேணும். ப்ராப்ளம்னு வந்தால் டேரெக்டாக என்கிட்ட கொட்டிட்டு வேறு யார்கிட்டையும் போகாத அப்படின்னு நீங்கள் அஷ்யூரன்ஸ் கொடுங்க. பாண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ ரொம்ப லெக்சர் அடிக்காமல் விரும்பலை, ஒரு நல்ல சாங் ஷேர் பண்ணேன், 2 பேரும் கேட்கலாம். இஃப் யூ ஆர் ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி, லெட்ஸ் கீப் த வைப் பாசிட்டிவ். அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் பாண்டிங் உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. உங்களை விட்டு போகிறதுக்கு சான்சஸே இருக்காது. அட்வைஸை சஜஷன்ஸாக மாற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக அது நல்ல ஒரு சேஞ்ச் கொடுக்கும். அவங்க அச்சீவ்மெண்ட்ஸை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. உங்களை விட்டு வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. அப்பப்போ ட்ரெண்டிங் மியூசிக் இல்லைனா மூவிஸ் புதுசாக வர படத்தை பற்றி பேசுங்க. டு ஷோ தட் யூ ஆர் நாட் அவுடேட்டட் அப்படிங்கிறது. கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஜென்சி கிட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணால் அவங்க தூரம் போயிடுவாங்க.
ஓகே. ஸோ ஆனால் அவங்களோட நம்ம வைப் பண்ணால், அப்ரிஷியேட் பண்ணால் உங்கள் கூடவே இருப்பாங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க. இனி வர குழந்தைங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கண்ட்ரோல்டாக இருந்தோம். பட் இப்போ இனிமே வர குழந்தைங்கள கண்டிப்பாக நம்ம வைப் பண்ணி, அப்ரிஷியேட் பண்ணி தான் வந்து கூடவே ஹாப்பியா வச்சுருக்கணும். கண்டிப்பாக அத எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.